Hello friends, welcome back to Back for Mail. So நேத்து வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு டே. இந்த டே வந்து நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன டேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று வந்து டீச்சர்ஸ் டே. ஏன்னா நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கும் என்னோட அடுத்த நிலைமைக்கு நான் போறதுக்கும் எனக்கு வழிகாட்டியா இருந்தவங்க எனக்கு குரு தான். ஸோ மாதா பிதா குருன்னு சொல்றது அந்த ஒரு அர்த்தத்துக்கு வந்து உண்மையை சேர்க்கிறது அவங்க தான். ஏன்னா அவங்களால தான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். இங்க இருக்க மட்டும் எல்லாரோட டீச்சர்ஸ் சரி, இன்க்ளூட் பில்கேஸா இருக்கலாம், இல்ல பணக்காரன் பட்டியல இருக்கலாம், அறிவு ரீதியா வந்து இருக்க எல்லா ஒரு ஜாம்பவானும் சரி, எல்லாருக்குமே அந்த டீச்சர்ஸ்ன்றது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த குருவை வந்து மறக்காதீங்க. நம்ம குருவை மறந்தவன் எப்பவுமே வந்து உருட்டதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா இது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரும் வந்து அவர் குருவை வந்து மறந்ததே கிடையாது. அவர் டீச்சர் இன்ன வரைக்குமே அந்த பேஷனேட்டா இருந்திருக்காரு. மோஸ்ட்லி ஒரு டைம் வரைக்கும் பார்க்க போவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு பார்க்க டைம் இல்லை, பட் விஷ் பண்ணேன். எனக்கு பிடிச்ச ஒரு மேம் இருக்காங்க, மகேஸ்வரி மேம். அவங்க வந்து என்னோட 12th கிளாஸ் டீச்சர். இனி வரைக்கும் நான் தேடிட்டு இருக்கேன், பட் அவங்க எங்க இருக்கான்னு எனக்கு ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. ஏன்னா நான் நல்லா இருக்கணும்னு அப்பவே நினைச்சவங்க ஒரு பேக் போனா எனக்கு இருந்திருக்காங்க. நான் ஒரு எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலுமே அந்த ஸ்டெப் வந்து தப்பா இருந்தோம் சுட்டி காட்டுவாங்க. என் பேரண்ட் வரைக்கும் போவாது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அது அவங்க உண்மையா எடுத்தாங்களா, பட் எல்லாரும் ஏன்னா கம்பேரிசன் பண்ணும்போது மற்ற ஸ்டூடெண்ட் கம்பேரிசன் பண்ணும்போது அவங்க எனக்கு எடுக்கிற எல்லாமே வந்து ஒரு விஷயம் வந்து இந்த நிலைமை நான் இருக்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு விஷயம் தான் காரணம். ஏன்னா அவங்க சொன்னது வந்து பசங்கிட்ட வந்து அன்பா பேசுவாங்க. அன்பா பேசுறதுன்னா எப்படின்னா ஒரு விஷயம் வந்து எப்படி பேசினா இவங்களுக்கு போய் சேரும், எப்படி இவங்க ஈகோவை டாமினேட் பண்ணணுன்றது வந்து அவங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். பிகாஸ் நான் ஒரு டீச்சிங் போகும்போது எனக்கு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து மெயினா அவங்க தான் காரணம் சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து பசங்களுக்கு வந்து இப்படிதான் சொன்னா பசங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க, ஸோ பசங்க இப்படிதான் உருவாக்கலான்றது வந்து சொன்ன ஒரு இது. ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் விஷ் பண்ணியிருப்பீங்க. இது லேட்டா போற ரீசன் என்னன்னா, எப்பவுமே வந்து ஒரு விஷயம் விஷ் பண்றதுல நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஒரு பெஸ்ட் ஒரு ஃபேக்ட் எப்படின்னா, நம்ம ஒரு இடத்தை முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது, ஐ மீன் நீங்க ஸ்கூல் லைஃபை முடிச்சுட்டு மறுபடியும் அதே ஸ்கூலுக்கு நீங்க போகும்போது இருக்க ஹாப்பினஸ் இருக்குல்ல, உங்களை விட டபுளா வந்து அந்த டீச்சர்ஸ் தான் பார்ப்பாங்க. முதல்ல போய் நம்ம தேடுவோம், நம்ம போற மெமரிஸ்லாம் இருக்க ஒரு இடத்துல, இந்த இடத்துல நம்ம இங்க பண்ணோம், இந்த லூட்டி தனம் பண்ணோம், இந்த மாதிரி அடி வாங்கணும், இந்த ஸ்டாஃப் கிட்ட நம்ம அடி வாங்கினது, அவர் வராரு ஓடி போனது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருந்தாலும் அவங்க கிட்ட போயிட்டு சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்ணை நான் பார்த்துருக்கேன். என்னோட ஸ்டாஃப் நிறைய ஸ்டாஃப் நான் பார்த்துருக்கேன். அந்த பெருமிதம் ஒன்று இருக்குல்ல, டு ஃபீல் ப்ரௌட், ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்படின்னா நான் போய் நின்றுருக்கேன், என்னோட ஸ்டாஃப்கிட்ட போய் அவங்க என்னை அக் பண்ணி கை பிடிச்சிக்கிட்டு கையை விடாம எப்படி இருக்க, என்ன பண்ற, இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு அப்படியா, அவங்க நம்மளோட பொசிஷன் செம்மையா இருப்பாங்க. ஆனா நம்ம ஒரு சின்ன விஷயம் ஜெயிச்சிருக்கோம்னு சொல்லும்போது நம்ம கூட எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம். அவ்வளவு சந்தோஷம் டீச்சர்ஸ் மட்டும்தான் படுவாங்க. அது நம்ம அப்பா அம்மா தாண்டி ஒரு உறவுன்றது அவங்க தான். ஏன்னா அவங்க கூட தான் நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு பர்சன். இப்பயும் என்னோட டீச்சர்ஸ் என்னோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம். நான் எங்க போனாலுமே எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் என் டீச்சர்ஸ் எனக்கு வந்து ஒரு பிளெஸிங் தான் தருவாங்க. இது பண்றியா பண்ணு, உனா முடியும், ஸோ இதுல எப்படி இருக்கு, இப்படி ட்ரை பண்ணி பாரு, நிறைய பேர் அப்படின்னு ஒரு லிங்க்கும் கொடுப்பாங்க. இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், நீ வேணா அந்த பையன்கிட்ட பேசுறியா, பேசிப்பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு லிங்க்கும் சேர்ந்து கொடுக்குறது டீச்சர்ஸ் மட்டும்தான். ஏன்னா டீச்சர்ஸ் பத்தி பேசுறதுதான் தான் ஃபுல்லா நான் வீடியோ ஃபுல்லோ போட்டு போயினா அந்த அளவுக்கு பேச முடியல. ஏன் அந்த ஒரு நல்ல விஷயம்னா, அவங்க நீங்க பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க சொல்லுவாங்க, அவங்க கரண்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட, இது என் கூட என்னோட ஸ்டூடெண்ட் இவன் ஒரு 8 வருஷம் மாதிரி படிச்சான், இப்ப இப்படி இருக்கான்ட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் மெமரி எல்லாம் உங்க லைஃப்ல வந்து எதுக்குன்னு ஈடாகுதுங்க. நம்ம என்னதான் வாங்கினாலும் சரி, அவார்டு வாங்கினாலும் சரி, நீங்க ஒரு இடத்துல போய் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க என்னதான் ரீச் ஆனாலுமே உங்க டீச்சர்ஸ் கிட்ட ஒரு பிளெஸிங் வாங்கிட்டாங்களே, அவங்க கிட்ட ஒரே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உன்னை இப்படி பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்காக என்ன வேணா பண்ணலாம். Belated happy teachers day, my teachers, my gurus. ஏன்னா நான் இந்த இடத்துல இருக்கிறது வந்து என் குரு தான் காரணம். எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டா பேசவே வந்து ரொம்ப ஷிவரிங் ஆகும். பட் என் குரு ஒருத்தர் எப்ப பேச கத்துப்ப பேசு, உனா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டாஃப் ஒருத்தர் பண்ணாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட மைக் கொடுத்து பேசு, நீ பேசுறதுதான் யாருக்கு நம்ம பசங்க தானே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேச ஆரம்பிச்சு
ஓகே பேச முடியும் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் கன்வென்ட்டா பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் காலேஜ். ஸோ அப்படிதான் என்னோட ஸ்பீச் வந்து நான் வந்து டெவலப் பண்ணேன். இன்னும் சொல்ல போனா நான் இப்படி பேசுற பர்சன்லாம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் பேசினேன்னா ஞாபகம் இருக்கு, ஒரு ஸ்டாஃப் வந்து புதுசாக எங்கள் கிளாஸுக்கு வந்தாரு. அவரை வந்து நான் கலாய்ச்சிட்டேன். ஐ மீன் எல்லாம் பண்ற லூட்டி தான் பண்ணினேன். அவர் என்ன பண்ணாரு, யாருன்னா பின்னாடி உட்காந்து பேசலாம், முன்னாடி வந்து பேச முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. நம்ம துருன்னு ஈகோல அப்படின்னா இருக்குன்னு சொல்லிட்டு பேசுதான். அது என்னோட முதல் ஸ்டேஜ். நான் ஒரு விஷயம் பேசினேன், அந்த விஷயம் வந்து என்ன அறியாம உருக்கமா பேசிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி தான். பேசிட்டதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, நீ நல்ல ஒரு ஸ்பீக்கர்ரா, நீ நல்லா சொல்லிருக்க, பட் ஸ்டூடெண்ட் கிட்ட எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு நீ வந்து இப்போ ஈஸியா சொல்லிட்டு, ஆனா பேசி முடிச்சது வரைக்கும் எனக்கு தெரியாது நான் தான் பேசினேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு வந்து அப்போதான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் கொடுத்தாங்க. நீ நல்லா பேசின மச்சான்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே காரணம் என் டீச்சர்ஸ். ஸோ நான் இப்போ பேசுறதுக்கு காரணம் டீச்சர்ஸ் தான். நான் இருக்கிற நிலைமையும் டீச்சர்ஸ் தான் காரணம்னு சொல்லுவேன். என்னோட உழைப்புன்றது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தான். பட் அவங்க தான் அந்த உழைப்புக்கு இப்படிதான் உழைப்பு போடணும், இப்படிதான் வே இருக்கு, இந்த வேலை போகணும்னு சொல்லி கொடுத்தது அவங்க தான். இப்பயும் நான் ஒரு டிசிஷன் எடுத்தாலும் ஒரு ஸ்டாஃபா சொல்ல முடியாது, அவங்க வீட்டில் ஒரு பையனா வந்து ட்ரீட் பண்ணி அவங்க தான் ஒரு சஜஷன் சொல்லுவோம் எப்படி பண்ணு நல்லா இருக்குன்றது. ஸோ ஹாப்பி டீச்சர்ஸ் டே. என்னால் நேரில் போய் விஷ் பண்ண முடியல, பிகாஸ் எனக்கு அப்படி மாட்டிக்கிச்ச சுச்சுவேஷன். பட் நேரில் போய் விஷ் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து நேரில் போய் எல்லாருக்கும் விஷ் பண்ணணும்னு ஆசை. தேங்க்யூ. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நேரில் போய் விஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் முடிஞ்சு போயிட்டு உங்கள் ஸ்டாஃப். நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் என்னோட மேம் மகேஸ்வரி மேம்க்கு நான் கண்டிப்பாக நேரில் போயிட்டு அவங்கள்ட்ட பிளெஸிங் ஆகணும்னு ஆசை. ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக மைண்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவில் கண்டென்ட் இருக்காது. ஸோ இன்னைக்கு ஒரு இதான் இதை சொல்லணும்னு நினைச்சேன், பட் சொல்லிட்டேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ.